முட்டை சாப்பிட்டேன், அதனால் நான் வெத்தலை போட்டேன். இன்னொரு விஷயம், உங்களை யாருனாலும் இந்த என் வீடியோ பார்க்குற யாருனாலையும் நம்ப மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். நம்ப மாட்டேங்க, ஏன்னா இவ்வளோ ஃபீலிங்கில் அதில் வீடியோ போடுறாங்களே, கண்டிப்பாக அதை பண்ணியிருப்பாங்களான்னு உங்களுக்கே டவுட்டு வரும். உங்களுக்கு நாளைக்கு அதுக்குண்டான பொறுப்பு உங்களுக்கு நான் வீடியோவில் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சி விட்றேன், சரிங்களா? அரவான் படத்தில் வந்து பட்டாசு பால் அண்ணா இருக்கார் இல்லையா, பட்டாசு பால் அண்ணா, நடிகர் பட்டாசு பால், அப்புறம் மேலூர், மதுரை மேலூர் பிச்சை பெருமாள், அவர் பேர் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மதுரை மேலூர் பிச்சை பெருமாள் நல்லா கருப்பாக இருப்பார், ஹைட்டு வெயிட்டுமாக இருப்பார், தாடி வச்சுருப்பார், பின்னாடி முடி நல்லா வளர்த்திருப்பார். அவருக்கு ஒரு R1 பெண்ணுன்னு இருக்குது. அது இந்த படத்தில் வந்து நாங்கள் முக்கியமாக ஷூட்டிங்கில் வந்து கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 8 வருஷம் வேலை பார்த்துருக்கோம். அப்போது ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆன புதுசில் அதில் நாங்கள் ஷூட்டிங்கில் நிறைய சமைச்சிருக்கோம். அது நல்லா பழக்கம். மதுரையில் வந்து ஐயர் பங்களாவில் அந்த படம் எடுத்தாங்க. 45 நாள் அங்கே ஷூட்டிங் நடந்தது, அரவான் படம். அதில் வந்து ஃபஸ்ட்டு பாட்டுக்கு அப்போ நான் நல்லா இருப்பேன், கருப்பு, நல்லா கருப்பு தான், இல்லைன்னு சொல்லலை, நல்லா குண்டு குண்டுன்னு நல்லா லட்சணமாக முடி நிலப்பு நிறையா இருக்கும், பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். விலை கிளவிட்டு இருந்தேன், சமையல் வேலையில் பார்த்துட்டு இருந்தேன். அந்த அண்ணன் பிச்சைமர அண்ணா வந்து எங்கள் வீட்டுக்கு நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டார். அப்போ நாங்கள் சமையலுக்கு நான் தனியானும் போகல, எங்கள் வீட்டுக்காரரு, நான், எங்கள் பெரிய அக்கா, பெரிய மச்சான், சின்ன அக்கா, நாங்கள் டோட்டல் ஃபேமிலியாக நாங்கள் அந்த சமையல் வேலை பார்ப்போம். அந்த சமையல் கம்பெனி எங்களுக்குன்னு தெரியும் சொல்லட்டுங்களா? வடவாளி முருகன் கோயிலுக்கு ஆப்போசிட்டு ராமசாமி மெஸ்ஸுன்னு சொல்லுவாங்க. ராமசாமி மெஸ்ஸுக்கு கோயம்பேட்டில் பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டோம்னா 5 வயசு குழந்தை கடையில் கூட கொண்டுட்டு போய் அட்ரஸ் சொல்லி காட்டும். புரியுதுங்களா? கோச்சுக்காதீங்க. என்ன நேரத்தில் போட்டேன், சாரி. அது மட்டும் இல்லை, நாங்கள் சினிமா கம்பெனியில் 8 வருஷம் நாங்கள் வேலை பார்த்துருக்கோம். அப்போ நானும் நல்லா இருப்பேன். அதில் வந்து அவர் சொல்லுவார், பிச்சை பெருமாள் சொல்லுவார், எங்கள் வீட்டுக்கார மச்சான் மச்சான் தான் கூப்பிடுவார், மாப்பிள்ளைன்னு கூப்பிடுவார். ஏன் மச்சான் தங்கச்சிமா கொண்டு வந்து இப்படி வேலை வாங்குறீங்க, பாவம் பாருங்கள், அவங்கள எவ்வளோ சின்ன வயசில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ வேலை பார்க்குறாங்க, நைட்டும் பாலும் உழைக்கிறாங்க, பேசாமல் என் தங்கச்சிமாவை ஒரு சீனுக்கு நம்ம வந்து சாரோடு சொல்லி சப்போர்ட் பண்ணிட்டோமான்னு கேட்டாங்க. இப்போ எங்கள் வீட்டுக்காருக்கு அவ்வளோக்கும் ஒரு இலக்க மனசு, சுறுசுறுப்பாக டக்குன்னு யார்கிட்டையும் எடுத்த கம்தன்னு பேச மாட்டார், ஒரு குழந்தை மனசு. எப்படிங்கன்னா அப்படிலாம் ஒத்துக்க முடியாது அப்படின்னாரு. இருந்தாலும் எனக்கு ஒரு ஆர்வம், சின்ன வயசுலேருந்து எனக்கு சீரியலையோ படமோ நடிக்கணும் எனக்கு ஒரு ஆர்வம், ஆசை இருந்துச்சு. எனக்கு ஓரளவுக்கு டான்ஸ் எல்லாம் தெரியும். ஃபஸ்ட்டில் அதெல்லாம் இப்போ இல்லை, எங்கள் பாப்பெல்லாம் ரொம்ப குட்டிஸாக இருக்கிறப்போ அதெல்லாம் பண்ணணும். ஆனால் அரவான் படத்தில் ஃபஸ்ட்டு பாட்டுக்கு பின்னாடி கொசு வச்சு சைடு கண்ணு போட்டு அந்த ஒரு சீனுக்கு நான் வந்திருக்கேன். அரவான் படத்தில் பிச்சை பெருமாள், மேலூர், மதுரை மேலூர் பிச்சை பெருமாள் அண்ணா நல்லா ஹைட்டு வெயிட்டுமே நல்லா கருப்பாக இருப்பார். ஆடு காலத்தில் வந்து கக்குஸ் கழுவுவார், சேர் போட்டு உட்காந்து வசூல் பண்ணுவார், நல்லா அதில் சம்பாரித்து லாஸ்ட்டில் காரில் வந்து இறங்குவார். அவர் நிறைய படத்தில் நடிச்சிருக்காரு. அந்த அரவான் படம் வந்து ஃபைனலாக லாஸ்ட்டில் எங்கே முடிஞ்சது தெரியுங்களா? ஆந்திரா கடப்பாவில் முடிஞ்சது லாஸ்ட்டாக. அதுக்கு டின்னர் வச்சாங்க. பிச்சை பெருமாள் அண்ணனும் சரி, பட்டாசு பால் அண்ணனும் சரி, எங்கள் வீட்டுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. ஏன்னா 45 நாள் நாங்கள் ஷூட்டிங்கில் அங்கே இருந்தோம். நல்லா க்ளோஸ், நல்லா பாராட்டினார். நல்லா ஜாலி டைப் இருந்தானே. பட்டாசு பால்னா ரொம்ப ஜாலி டைப்பு, நடிகர் பட்டாசு பால். பிச்சைமரம் அண்ணா அப்படி தான், எனக்கு தங்கச்சிம்மா தான் கூப்பிடுவார். பட்டாசு பால் அண்ணாவும் எனக்கு தங்கச்சிம்மா தான் கூப்பிடுவார். எங்கள் வீட்டுக்காரர் மாப்பிள்ளைன்னு கூப்பிடுவாங்க. நாங்கள் நல்லா முகபத்தா நல்லா அன்பு பாசமாக நாங்கள் பழகணும். அவரும் அதே மாதிரி தான் கூட போன தங்கச்சி மாதிரி பாட்டாங்க. நாங்கள் ஃபேமிலியோட தானே வேலைக்கு போயிருந்தோம். அந்த ஃபோட்டோ, அந்த அண்ணனோட ஃபோட்டோ எங்ககிட்ட இன்னும் இருக்குது. அது மட்டும் இல்லை, சத்யராஜ் சார் வந்து பொள்ளாச்சியில் மலையோரத்தில் அடிவாரத்தில்
படம் எடுத்திருந்தாங்க ஃப்ரெண்ட்ஷிப். ஜீவா சார், விஜய் சார், இன்னும் 2 3 பேர். விஜய் வந்து இவர் சத்யராஜ் சார் வந்து வக்கீல். அந்த படத்துக்கு நாங்கள் தான் கடுமையாக உழைச்சோம். நல்லா பேர் வாங்கினோம், நல்லா சம்பாரித்தோம். அவரோட நாங்கள் ஃபோட்டோ எடுத்திருக்கோம். எந்திரன் படத்தில் அதே தான். எந்திரன் படத்தில் வந்து ஒரு நிமிஷம் கோவிச்சுக்காதீங்க, நான் இடத்துல ஓட்டினேன். சாரி, இன்றைக்கி நான் முட்டை சாப்பிட்டதுனால வெத்தலை போட்டேன். எந்திரன் படத்தில் மாயாஜாலத்தில் 30 நாள் ரஜினி சார் எந்திரன் படத்தில் ஷூட்டிங்கு நாங்கள் தான் சமைக்க வேலைக்கு போனோம். சினிமா ஷூட்டிங்கில் வந்து இன்றைக்கி ராம்சாய் மெஸ் அப்படின்னா இன்றைக்கி பல கம்பெனி பேர் இன்றைக்கி அவங்ககிட்ட தான் வந்து சாப்பாடு ஆர்டர் கொடுப்பாங்க. சரியான கூட்டமாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் நாங்கள் அங்கே வேலை செய்வோம். நல்ல சம்பளம், மாதம் 30,000 ரூபாய். சூப்பர் மனுஷன் அவர் பிள்ளை ராமசாமி அண்ணா இறந்துட்டார். இறந்ததுக்கப்புறம் இன்றைக்கி அந்த கம்பெனி ஓடுறதில்ல பாவம். இன்றைக்கி அவருக்கு வந்தவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் வயிறாறு சாப்பாடு, தங்க இடம், நல்ல சம்பளம், நல்ல பேட்டா, நல்ல மனுஷன். அது வந்து மிஸ்ஸுன்னு சொல்ல முடியாது. பணம் காய்க்கிற மரம் கோவில் தான் எல்லாருமே சொல்லுவாங்க. இன்றைக்கி அவங்க இடத்துக்கு வந்தவங்கெல்லாம் நிறைய பேர் மாற்று துணி இல்லாமல் இன்றைக்கி வேலைக்கு வந்திருக்காங்க. இன்றைக்கி அவங்க எடுத்துகிட்டு 1 வருஷம் 2 வருஷம் நல்லா சம்பாரிச்சிட்டு வெளியே போகிறப்போ பணக்காரராக வெளியே போகிறாங்க. அவ்வளோ நல்ல மனுஷன். நல்லவங்க வந்து துனியாவில் ரொம்ப நாள் இருக்கிறதில்ல, நாட்டில் இருக்கிறதில்ல. சீக்கிரம் ஆண்டவங்க கூப்பிட்டுறான். அவர் இறந்துட்டார். இன்றைக்கி ஒரு 6 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது மறக்கவே முடியாது. இந்த மாதிரி நாங்கள் நிறைய சினிமா கம்பெனியில் நடிச்சிருக்கோம். நிறைய வேலை பார்த்துருக்கோம், நல்லா உழைச்சிருக்கோம். சினிமா கம்பெனியில் எங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல பழக்க வழக்கம் இருக்குது. அப்போ நான் நல்லா இருந்தேன். இப்போ நீங்கள் நம்ப மாட்டீங்க, இப்போலாம் குழந்தை குட்டியெல்லாம் பெருசாகிடுச்சு. எங்கள் கொஞ்சம் கவலைனால உடம்புலாம் போயிடுச்சு. ஆனால் இருந்தாலும் நான் வந்து நல்லா சினிமா கம்பெனியில் நாங்கள் ஒரு 8 வருஷம் நாங்கள் ஃபேமிலியோடு இருந்தோம். அவரோட சத்யராஜ் சாரோட நாங்கள் ஃபோட்டோ எடுத்திருக்கோம். நான், எங்கள் வீட்டுக்காரர், எங்கள் அக்கா, என் மச்சான் எல்லாம் எடுத்திருக்கோம். ரஜினி சாரோட எந்திரன் படம் எடுக்கிறப்ப எங்கள் குட்டீஸ் எடுத்துச்சு. அவர் ரொம்ப கொஞ்சினார். எங்கள் குட்டீஸ் நல்லா வெள்ளையே நல்லா ஒயிட்டு அழகாக இருக்கும். அவளுக்கு அப்போ வந்து 5 வயசு. அவளை தூக்கி கொஞ்சி மடியில் வச்சு சாக்லேட் கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக என் பொண்ணு எடுத்து மடியில் வச்சு கொஞ்சினார். அவரோட ஏசி பஸ்ஸில் வச்சு எங்களோட புகைப்படம் ஃபோட்டோ எடுத்தார். அந்த ஃபோட்டோ எங்கிட்டிருக்கு. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா உங்களுக்கு அந்த ஃபோட்டோவை என் வீடியோவில் அனுப்பிச்சி பாருங்கள். பிச்சு பரவலான நாவோட ஃபோட்டோவையும் நான் வீடியோவில் அனுப்பிச்சி பாருங்கள். சத்யராஜர் எடுத்த ஃபோட்டோ, நாங்கள் சினிமா கம்பெனியில் இருந்தோம், அவரும் எடுத்த ஃபோட்டோ நான் உங்களுக்கு வீடியோவில் அனுப்பிச்சி பாருங்கள். எனக்கு படம் நடிக்கணும் எனக்கு ரொம்ப நாள் இஷ்டம். சீரியலுக்கு வரணும் ரொம்ப இஷ்டம். ஆனால் எனக்கு நான் பிச்சு பரவலாக நிறைய சப்போர்ட்டெல்லாம் பண்ணார். வாய்ப்பு நிறைய கிடச்சிது. 2-3 வாய்ப்பு கிடச்சிது. ஆனால் அந்த அவர் கூப்பிட்றப்பெல்லாம் எங்கள் பாப்பாவுக்கு உடம்பு சொல்லாமல் போயிடுச்சு, போக முடியல. அதே மாதிரி 2வது கூப்பிட்றப்ப கோபி செட்டு இடத்துல ஷூட்டிங் எடுத்தாங்க. தங்கச்சிம்மா வாமான்னு கூப்பிட்டாரு. அப்போது எனக்கு உடம்பு சொல்லாமல் ஆயிடுச்சு. எனக்கு 3 ட்ரிப்பு வாய்ப்பு கிடச்சி 3 ட்ரிப்பு நான் தவற விட்டுட்டேன். இன்றைக்கி நான் அப்போ போயிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி என் லெவலே நல்லா மாறி இருக்கும். ஆனால் எங்கள் குழந்தைங்கள கூட இருந்ததுனால எனக்கு அது பண்ண முடியல. இதை நீங்கள் நம்ப மாட்டீங்க. அதுக்குண்டான பொறுப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோவில் அனுப்பிச்சி வைக்கிறேன். சரிங்களா? இன்னும் எனக்கு ஆசை இருக்குது, அதை பண்ணணும். நாம் ஏதோ ஒரு படத்தில் ஒரு வில்லி கெட்டப்புக்கெல்லாம் எனக்கு நிறைய கூப்பிட்டாங்க. ஆனால் போக முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. அதான் உண்மை. இந்த வீடியோ பிச்சைப்பறவன் பார்த்தாருன்னா கண்டிப்பாக சந்தோஷப்படுவார். நான் பட வாய்ப்பு கேட்டாலும் எனக்கு வாங்கி கொடுப்பாரு. அந்த அண்ணன் ரொம்ப கூட பிறக்காத அண்ணன், எங்களுக்கு ரொம்ப பாசம். உண்மை. சரிங்களா? எங்கு முதலாளி படம் விஜயகாந்த் கேப்டன் அண்ணன் கோபி சட்டப்படத்தில் ஐயர் பங்களாவில் எடுத்திருந்தார். அதில் நாங்கள் 10 நாள் ஷூட்டிங்கில் இருந்தோம். அப்போ நான் ஒரு ஃபைட் பண்ணுறப்பெல்லாம் அவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். ரொம்ப ஃபைட் பண்ணுவார். அப்போ நான் ஒரு வார்த்தை சொன்னேன், ஷூட்டிங்கில் வந்து சத்தம் போடக்குன்னு சொல்லுவாங்க. ஐயோ அந்த அண்ணன் அடிக்காதீங்க அப்படிம்பேன். அந்த கேப்டன் அண்ணா என்ன பண்ணுவார், ஃபைட் பண்ணிகிட்டே என்னை கவனிப்பார், சிரிப்பார். அந்த பிரேக் டைமில் டீ டைமில் வந்து, அம்மா நீங்கள் எந்த ஊருமா, எங்கே வந்தீங்க, எங்கே என்ன செய்கிறீங்க, தனியாக வந்தீங்களா,
அப்படிலாம் கேட்பாங்க. அப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம், இல்லைங்கண்ணா நாங்கள் எல்லோரும் இங்கே வேலை செய்கிறோம் அப்படின்பேன். அப்போ அவர் சொல்லுவார், ஏங்கம்மா இவ்வளோ சின்ன வயசில் ஏங்கம்மா வந்து இப்படி கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லுவார். கண்டிப்பாக இது நான் ரொம்ப நாள் நான் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. சாரி, நான் வெத்தலை போட்டிருக்கேன். முட்டை சாப்பிட்டதுனால வெத்தலை போட்டேன், அதனால் சாரி. அடிக்கடி நான் வந்து முகத்தை மறைச்சி என்ன பேசுகிறேன், சாரி மன்னிச்சிடுங்க. அவர் அப்படி தான், என்னை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு சீனுக்கு வந்து எங்க முதலாளி படத்தில் கஸ்தூரி வந்து ஹீரோயினியாக நடிச்சிருந்தார். கேப்டன் அண்ணா விஜயகாந்த் அண்ணா வந்து ஹீரோவாக இருந்தார். நல்ல ஒரு மனுஷன், அன்பு பாசம். அவருடைய வயசுக்கு என்னை வாங்கம்மா போங்கம்மான்னு தான் கூப்பிட்டாரு. ஒரு சீனுக்கு அதில் நடிக்க வச்சார். ஹாஸ்பிட்டலில் ஃபைட் பண்ணாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு ஃபேஷனில் வந்து நர்ஸ் ட்ரெஸ் போட்டுவிட்டு எனக்கு அந்த ஃபேஷனை வண்டி தள்ளிட்டு வர மாதிரி எனக்கு ஒரு சீன் கொடுத்துருந்தாங்க. அதை நான் பண்ணினேன். எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த ஒரு சீனோட சூரிய அதுக்கப்புறம் இல்லை. கேப்டன் அண்ணாவுக்கு தெரியும், இன்றைக்கி அவர் இருந்தாருன்னா கண்டிப்பாக அந்த பொண்ணு வந்து என் படத்தில் வந்து ஒரு சீன் நடிச்சிருக்காங்க, இவங்களை நாம் ஏதோ ஒரு கெட்டப் எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் யோசிச்சிருப்பார், பண்ணியிருப்பார் கண்டிப்பாக. இன்றைக்கி அவர் இல்லை. அதனால் நான் 12ஆந்தேதி அன்னையாரையும் விஜய் பிரபாகரன் தம்பியும் சண்முக பாண்டி தம்பியும் கேப்டன் அண்ணா இறந்த இடத்துக்கு நான் போகலான்ட்டு இருக்கேன். அது உங்களுடைய சப்போர்ட் எனக்கு வேணும். என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் சொன்னது எல்லாமே உண்மை. உங்களுக்கு டவுட்டு வரும், ஏன்னா இப்படி இருக்காங்க, இவ்வளோ சோகமாக இருக்காங்க, இவ்வளோ சோகமாக வீடியோ போடுறாங்க, ரொம்ப கஷ்டத்துக்காக ஹெல்ப்பு கேட்டுட்ருக்காங்களே, இவங்க எப்படி அதெல்லாம் பண்ணியிருப்பாங்க நீங்கள் நினைக்கலாம். அதுக்கு உண்டான பொறுப்புள்ள எங்கிட்ட இருக்குது, ஃபோட்டோவில் எங்கிட்ட இருக்குது. அப்போ நான் கருப்பாக இருந்தாலும் நல்லா இருப்பேன், நல்லா ஐடி விட்டும் நல்லா இருப்பேன். அப்போ என் முகலாச்சும் நல்லாயிருக்கும். இப்போலாம் கொஞ்சம் வயசாகுது இல்லையா, அப்படி தான் இருக்கும். இருந்தாலும் எனக்கு வந்து வெள்ளி கேரக்டர் பண்ண எனக்கு ஒரு ஆசை. இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். இது லாரன்ஸு தம்பி மூலமாகவோ, பாலா கேபி பாலா சம்பி மூலமாகவோ, இல்லை அன்னியார் மூலமாகவோ, விஜய் பிரகாரம் மூலமாக, யாரோதர் மூலமாக இது எனக்கு பண்ணணும் ஒரு ஆசை. நான் 12ஆந்தேதி நான் சென்னைக்கு அவங்கள நேரில் பார்க்க போகிறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உதவி பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சொன்னது அத்தனை உண்மை 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 உண்மை.